السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وويل للمشركين الذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون. قال النبي صلى الله عليه وسلم: إذا كانت لك 100 درهم وحال عليها الهول ففيها 5 دراهم وليس عليك شيء حتى يكون لك 20 دينارا وحال عليها الهول ففيها نصف دينار أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளமும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறண்டுக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 11ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஜக்காத்தின் சட்டங்கள் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜக்காத் முஸ்லிமானவர்கள் மீது கடமை. பாலிகாக இருக்க வேண்டும், வயதை அடைந்த குழந்தையாக அடைந்தவராக இருக்க வேண்டும். சிறுவர்களுடைய ஜக்காத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன புள்ள, பாலிகாகாத பையன், 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கென்று தனியான சேமிப்பு இருக்கிறது, தனியாக சேமிப்புகள் இருக்கிறது. அந்த சேமிப்பு ஜக்காத்தினுடைய அளவை அடைந்தும் இருக்கிறது. என்றாலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரை அந்த குழந்தையினுடைய பொருளிலிருந்து ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யார் அந்த குழந்தையினுடைய பொருளை பாதுகாத்து வைத்திருக்கிறாரோ, அந்த குழந்தைக்கு யார் கார்டியனாக இருக்கிறாரோ, பாதுகாவலராக இருக்கிறாரோ, அவர் அந்த குழந்தையினுடைய பணத்திலிருந்தும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து அவர் ஆக்கிலாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். பைத்தியக்காரன் ஒருவன், ஒரு மஜ்னூன், அவனுடைய கணக்கில் ஒரு தனிப்பட்ட முறையில் பணம் இருக்கிறது, அந்த பணம் ஜக்காத்தினுடைய நிசாபை அடைந்திருக்கிறது என்றால் அப்போதும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை அவனுக்கும் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். யார் அந்த பொருளை பராமரிக்கிறார்களோ அந்த பராமரிப்பாளர் ஜக்காத்தினுடைய கணக்கை கணக்கிட்டு கொடுத்தாக வேண்டும். இது மாதிரியான ஒரு சில நிபந்தனைகளோடு ஜக்காத்து கடமையாகிறது. ஜக்காத் எப்போது கடமையாகிறது என்றால், தங்கத்தை பொறுத்தவரை 87.5 கிராம், கிட்டத்தட்ட 11 பவுண்ட், 87.5 கிராம் தங்கம் ஒருவரிடத்தில் 1 வருட காலங்கள் சேமிப்பில் இருந்தால், தன்னிடத்திலேயே 1 வருட காலங்கள் இருந்திருந்தால், 1 வருடம் முடிந்த பிறகு அந்த தங்கத்தின் பேரில் ஜக்காத்து கடமையாகும். வெள்ளி அல்லது மற்ற பொருட்கள், வியாபார பொருட்கள், இவைகளை பொறுத்தமட்டில் 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பளவு பணம் அல்லது வெள்ளியோ யாரிடத்தில் இருக்கிறதோ, அதுவும் 1 வருட காலங்கள் தன்னுடைய கைவசம் இருந்திருக்குமேயானால், சேமிப்பில் இருந்திருக்குமேயானால் அவர்களுக்கும் ஜக்காத்து கடமையாகிறது. இதிலே
தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், கால்நடைகள், அதே போல விவசாய பொருட்கள், இவைகளிலும் ஜக்காத்து கடமையாகும். கால்நடைகள், விவசாய பொருட்களை பொறுத்தமட்டில் இங்கிருக்கிற நமக்கு அது தேவைப்படாது என்பதனால் அதை விடுத்து தங்கம், வெள்ளி மற்றும் வியாபார சாமான்களுடைய ஜக்காத்தினுடைய அளவுகளை மட்டும் இப்போது பார்க்கிறோம். தங்கத்தை பொறுத்தவரை 87.5 கிராம் தங்கம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவருக்கு 2.5% அடிப்படையில் 2 கிராம் 187.5 மில்லிகிராம் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 11 பவுன் ஒரு இடத்தில் இருந்தால் 2.25 கிராம் 2 கிராம் 250 மில்லிகிராம் அவர் ஜக்காத்தாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். 12 பவுன் ஒருவரிடத்தில் இருக்குமேயானால் 2 கிராம் 400 மில்லிகிராம் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 13 பவுன் ஒருவரிடத்தில் இருந்தால் 2 கிராம் 600 கிராம். 14 பவுன் இருந்தால் 2 கிராம் 800 கிராம். சுமார் 200 கிராம் ஒவ்வொரு கிராமுக்கு ஒவ்வொரு பவுனுக்கும் கூடுதலாக வரும். 15 பவுன் ஒருவரிடத்தில் இருக்கிற போது 3 கிராம் வாஜிபாகும். கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, டாக்ஸுக்கும் ஜக்காத்துக்கும் டிஃபரண்ட் இருக்கு. சாதாரணமாக கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸை பொறுத்தவரை 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால், முதலீடு இருந்தால் 1 லட்சம் ரூபாய் போக மீதி 1 லட்சம் ரூபாய்க்கு தான் டாக்ஸ். ஆனா ஜக்காத்தை பொறுத்தவரை 87.5 கிராம், அதாவது கிட்டத்தட்ட 11 பவுன் நகை இருந்தால் ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகிறது என்றால், 15 பவுன் ஒருவரிடத்தில் இருந்தால் 11 பவுனை கழிச்சுட்டு மீதி 4 பவுனுக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது. ஒட்டுமொத்த 15 பவுனுக்கும் சேர்த்து தான் அளவு. இந்த அளவு இருந்தால் ஜக்காத் கடமையாகும் என்பதற்குத்தான் அளவே தவிர, இந்த அளவை கழித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்திற்கு, மீதி இருக்கக்கூடிய தங்கத்திற்கு ஜக்காத் என்பது அல்ல. ஒட்டுமொத்த பணத்திற்கும் ஜக்காத்து கடமையாகும். இப்படி ஒவ்வொரு 5 பவுனுக்கும் 1 கிராம், ஒவ்வொரு 5 பவுனுக்கும் 1 கிராம் வீதமாக கூடிக்கொண்டே போகும். உதாரணமாக 20 பவுனுக்கு 4 கிராம் தங்கம் கொடுக்க வேண்டும். 25 பவுனுக்கு 5 கிராம் தங்கம் கொடுக்க வேண்டும். இப்படி 40 பவுன் இருந்தால் 1 பவுன் தங்கத்தை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். தங்கத்தையும் கொடுக்கலாம் அல்லது அதனுடைய விலையையும் கொடுக்கலாம். நம்மள்ட்ட தங்கம் இருக்கு, 40 பவுன் தங்கம் இருக்கு, இதுல 1 பவுன் தங்கத்தை வெட்டி எடுத்து கொடுக்கறதெல்லாம் முடியாது. அதனால 1 பவுன் தங்கத்தினுடைய விலை என்ன அளவோ அந்த விலையை என்ன செய்யலாம், தாராளமாக தானமாக கொடுக்கலாம். யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு வரும். இப்படியே ஒவ்வொரு 10 பவுனுக்கும் 1/4 பவுன் பூதம். 50 பவுன் இருந்தால் 1.25, 60 பவுன் இருந்தால் 1.5 பவுன், 70 பவுன் இருந்தால் 1.25 பவுன், 80 பவுன் இருந்தால் 2 பவுன், 90 பவுன் இருந்தால் 2.25, 100 பவுன் இருந்தால் 2.5 பவுன் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். இதுக்கு மேல யாரும் அதிகமா மகர் போடுறது இல்லை. 100 பவுன் வரை தான் இதுவரை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் மகரா போடுறதுக்கு. அதுக்கு மேல யாரும் கேட்கல. அதுக்கு மேல போனா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மேலையும் பார்ப்போம். 100 பவுன் வரைக்கும் ஒருவரிடத்தில் தங்கம் சேமிப்பில் இருந்தால், ஒரு வருட காலங்கள் நிறைவடைந்திருந்தால் 2.5 பவுன் தங்கம் அவர்கள் கொடுக்க வேண்டும். இன்றைய நிலவரப்படி, இன்னைக்கு உள்ள ரேட்டின் படி, பொதுவாக இந்த ரேட் நிர்ணயிக்கும் போது வெளி மார்க்கெட்டில் என்ன, அதுவும் வாங்கக்கூடிய ரேட் அல்ல, விற்கக்கூடிய ரேட் தான் கணக்கில், ஜக்காத்துடைய கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாங்கக்கூடிய ரேட் அல்ல. வாங்கும் போது நம்ம ரொம்ப கம்மியாக வாங்குவோம், ஆனால் விற்கும் போது அதிகமாக விற்போம். விற்பனைக்குரிய ரேட் என்னவோ அதுதான் இதில் கணக்கிடப்பட வேண்டும். 3 கிராம் தங்கம் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு, ஜக்காத்தா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரேட் பார்க்கும்போது இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு தங்கம் விற்குதோ அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்கணுமே தவிர, ஒரு தங்க வியாபாரி இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தை எவ்வளவு விலைக்கு வாங்குறாரோ அந்த ரேட்டு கொடுக்க கூடாது. இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 2824 ரூபாய். இப்ப 15 பவுன் ஒருவரிடத்தில் இருந்தால், 15 பவுன் அதிகபட்சமா இருக்கக்கூடிய வளமை பெண்களை பொறுத்தவரை 15 பவுன் நகை இருந்தால் இன்னைக்கு ரேட்டின் படி 8472 ரூபாய் ஜக்காத்தாக கொடுக்கணும். 8472 ரூபாய் ஜக்காத்தாக கொடுக்கணும். இது 3 கிராமுடைய அளவு. 20 பவுன் நகை ஒருவரிடத்தில் ஒரு வருட காலங்கள் சேமிப்பில் இருந்திருந்தால் 4 கிராமுக்கு 11,296 ரூபாய் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். 25 பவுன் தங்க நகை இருக்குமேயானால் 5 கிராமுக்கு
14,120 ரூபாய் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றிலேயும் 2.5% கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். இதில் ஒரே ஒரு சிறு வித்தியாசம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மதுஹபை பொறுத்த மட்டில் எவ்வளவு நகை ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவ்வளவு நகைக்கும் ஜக்காத்து வாஜிபாயிடும். இதில் எதையுமே கழிக்கக்கூடாது. போட்டுக்கிட்டு இருக்கிறது, போடாமல் இருக்கிறது, சேர்த்து வைக்கிறது, எந்த கணக்கும் கிடையாது. போட்டிருக்கிறது, சேர்த்து வைக்கிறது எல்லாம் சேர்ந்து எவ்வளவு இருக்கோ ஒட்டுமொத்தத்துக்கும் ஜக்காத் கொடுத்தாகணும். ஷாஃபி இமாமை பொறுத்தவரை ஆபரணத்தங்கள் என்று சொல்லக்கூடிய அணியக்கூடிய, சாதாரணமாக பெண்கள் அணியக்கூடிய நகைகளை தவிர்த்து சேமிப்பாக இருக்கக்கூடிய நகைகளுக்கு மட்டுமே ஜக்காத் கடமையாகும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்காக வேண்டி எப்போ ஜக்காத் கடமையாகுதோ அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலிருந்து இருக்கிற நகையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு போடுற நகை அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை எப்படி நாம கணிக்கிறது? போடுற நகை அப்படின்னு எப்படி தனியாக எடுத்து வைக்கிறது அப்படின்னா, அவரவர்களுடைய வசதியை பொறுத்த மட்டும் இவர் இந்த அளவுக்கு வசதியா இருக்காங்க, இந்த அளவுக்கு வசதியா இருக்கிறவங்க சாதாரணமா எவ்வளவு பவுன் போடுவாங்க? ஒரு செயின், 2 வளையல், ஒரு 2 காதணி, இது போடக்கூடிய பழக்கம் இருந்தால் இதுக்கு மட்டும் எவ்வளவு கணக்காகும்? இதை பொறுத்தவரை மார்க்கம் நம்மிடத்திலேயே பொறுப்பை ஒப்படைக்கிறது. நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, எவ்வளவு உங்களுடைய மனைவி உங்களுடைய ஸ்டேஜுக்கு இந்த அளவுக்கு போடுவாள். இவளை மாதிரி இருக்கிறவங்க, அதுக்காக நம்ம பெரிய படோடோபியா இருப்போம், நமக்கு வருமானம் ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனாலும் இருக்கிற காசுக்கெல்லாம் பொண்டாட்டிக்கு நகையா வாங்கி வாங்கி என்ன செஞ்சுக்குவோம், சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்படியெல்லாம் கணக்கு. சாதாரணமாக இந்த தரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எதை சாதாரண நகைகள் என்று போடுவார்களோ அதற்கு பெயர் தான் போடக்கூடிய அணியக்கூடிய நகைகள். அது அல்லாமல் எக்ஸ்ட்ராக இருக்கக்கூடிய நகை, அது போடும் நகையாக இருந்தாலும் ஷாஃபி இமாமை பொறுத்தவரை ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அதுக்காக இருக்கிறதெல்லாம் அடுத்த காலத்தில் மாட்டுவது தவறு. இரண்டாவது வெள்ளி. இதே வெள்ளியினுடைய நிலவரம் தான் வியாபார பொருள்களுக்கும். வியாபார பொருள் நம்ம இடத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த வியாபார பொருளை கணக்கிட வேண்டும். கணக்கிடுவதனுடைய முறைகள் இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லப்படும். இதனுடைய இதை பொறுத்தவரை இன்னைக்கு 1 கிராம் வெள்ளியினுடைய விலை 57 ரூபாய். இந்த அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் இப்போது இன்றைய நிலவரப்படி 34,912 ரூபாய் 50 பைசா இருந்தால் அவர் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர். 34,912 ரூபாய் 50 பைசா ஒருவரிடத்தில் 1 வருட காலங்கள் சேமிப்பில் இருந்திருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர். அவர் ஜக்காத்து வாங்கக்கூடாது. யார் ஜக்காத் கொடுக்கிறோமோ அவங்க என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து வாங்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டாலும் 30,000 ரூபாய் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது ஒரு வருட சேமிப்பாக என்றால் அவருக்கு 750 ரூபாய் ஜக்காத்தாக கொடுக்கணும். 2.5%. 30,000 ரூபாய் ஒருத்தட்ட இருந்தால் 750 ரூபாய் அவர் ஜக்காத்தாக கொடுக்கணும். 40,000 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய். 40,000 ரூபாய்க்கு வெறும் 1000 ரூபாய் தான் ஜக்காத். அது கொடுக்கறதுக்கே என்ன கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் அக்பர். 50,000 ரூபாய் இருந்தால் 1250 ரூபாய், அவ்வளவுதான் ஜக்காத் வாஜிபாகும். இதே போல ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும் 250 ரூபாய் வீதம் கூட்டிக்க வேண்டியது. 1 லட்சம் ரூபாய் இருந்தால் 2,500 ரூபாய் மட்டுமே ஜக்காத்துக்கு கடமையாகும். இனி ஒரு சிலர்கள் அடமானம் வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. பலர் பெண்கள் ரொம்ப சிரமமான ஒரு சூழல், நகையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அத்தா வீட்டிலேருந்து போட்டு விட்டால் 25 பவுன் அப்படி இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அதில் 10 பவுன் கையில் இருக்குது, மீதி 15 பவுன் அடமானத்தில் இருக்குது, உள்ளே வச்சிருக்கிறோம் என்றால் இதுக்கு என்ன செய்யறது என்கிற போது ஷாஃபி இமாமை பொறுத்தவரை நம்ம பொருள் எங்கே இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் அவங்கள்ட்ட, வேறு எந்த கன்ஃபியூஸும் கிடையாது. நம்ம பொருள் எங்கே இருந்தாலும் சரி நாம தான் ஜகாத் கொடுக்கணும். அடமானம் கொடுத்தாலும் சரி, அடுத்தவன்ட்ட கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அது நம்ம பொருள் என்று இருக்கிற வரைக்கும் அதனுடைய ஜக்காத்தை நாம் ஒவ்வொரு வருடமும் கொடுத்தே ஆக வேண்டும். ஹனஃபி இமாமை பொறுத்தவரை அடமானம் வைக்கப்பட்ட ஒரு பொருள் நம்முடைய முழு கஸ்டடியில் இல்லை, நாம நினைச்சா அதை ஒன்றும் செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதை மீட்டின பிறகுதான் நமக்கு அதில் தஸர்ருஃப் செய்ய முடியும், அதை புழங்க முடியும். அது வரைக்கும் வேற யாருடைய கஸ்டடியிலேயோ அது இருக்கிறது. அதனால அப்போதைக்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேணாம். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அந்த நகை மீட்கப்படுகிறது. 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷத்துக்கு பிறகு அந்த நகையை மீட்டெடுக்கிறோம். அந்த நகை எவ்வளவு இருந்தது? 87.5 கிராமுக்கு அதிகமாக உள்ள ஒரு நகை.
11 பவுனுக்கு அதிகமாக உள்ள ஒரு நகை. இந்த நகையை 5 வருடங்களுக்கு பிறகு மீட்டெடுத்தால் இந்த 5 வருஷமும் நம்ம ஜக்காத் கொடுக்காமையே விட்டதனால எப்ப அந்த நகையை மீட்டெடுக்கிறோமோ அப்போ இந்த 5 வருடத்துக்கும் சேர்த்து ஜக்காத் கொடுக்கணும். சில சமயத்தில் அப்படியே அந்த மார்வாடியிட்ட கொடுத்து மூழ்கி போற மாதிரி இதுவும் என்ன செஞ்சிடும், பல வருடங்கள், ரொம்ப கம்மியான சில வருடங்களாக இருக்கும்போது இது பெருசா தெரியாது. நீண்ட வருடங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க, ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட்ட முடியுது என்பதை கணக்கு போட்டு பார்க்கும்போது எந்த பொருள் இருக்குதோ அது முழுக்க முழுக்க ஜக்காத்திலேயே மூழ்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த ஒரு தரத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள். அதாவது ஒவ்வொரு வருடமும் அது நம்முடைய பணம் தான் இன்ஷா அல்லாஹ் மீட்டு தருவான் என்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு வருடமும் அந்த பொருளுக்காக வேண்டியும் அடமான பொருளுக்காக வேண்டியும் ஜக்காத் கொடுப்பது சிறந்தது. கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லையானாலும் ஜக்காத் கொடுப்பதே சிறந்தது. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை கொடுத்துத்தான் ஆகணும், தப்பிக்க முடியாது. வியாபார பொருட்களை பொறுத்தமட்டில் தங்கம் மோஸ்ட்லி எல்லாத்துலையும் இருக்குது, வெள்ளி எல்லாம் அப்படி கட்டியாவோ என்னவோ யாரும் வச்சுக்கிறது இல்லை. வியாபார பொருட்களை பொறுத்தமட்டில் இந்த வெள்ளியினுடைய நிசாபின் அளவுக்கு, அதாவது சுமார் 35,000 ரூபாய், சுமார் 35,000 ரூபாய் ஒரு வருடத்திலே வியாபார சரக்காக இருந்தால் ஒரு கடையில வியாபார சரக்கு மொத்தம் எவ்வளவு இருக்கு, 35,000 ரூபாய் பெருமதம் உள்ளான ஒரு வியாபார சரக்கு இருந்தால் அந்த வியாபாரியின் மீது ஜக்காத் கொடுப்பது கடமை. அந்த வியாபாரி கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது பிறகு அதை 2.5% அளவுக்கு கொடுக்கணும். இதுல எதை கணக்கில் எடுக்கணும், எதை கணக்கில் எடுக்கக்கூடாது. உதாரணமா கடையில ஸ்டாண்ட் அடிச்சு வச்சிருப்போம், ஷோகேஸ் வச்சிருப்போம், ஷோகேஸ் பொம்மைகள் இருக்கும், சேர் போட்டிருப்போம், கம்ப்யூட்டர் வச்சிருப்போம். இதெல்லாம் கடைக்கு தேவையான பொருட்கள். இதை விற்க போறது இல்லை. நம்ம போட்டிருக்கிற கேஷ் டேபிள் எடுத்து விற்க போறோமா இல்லை, நம்ம கம்ப்யூட்டர் எடுத்து விற்க போறோமா இல்லை, நம்மளுடைய சொந்த உபயோகத்திற்காக எது வைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த பொருட்கள் போக எதை நாம் வியாபாரத்துக்காக வைத்திருக்கிறோமோ அந்த பொருட்களை மட்டும் கணக்கெடுக்க வேண்டும். அதே சமயம் ஒருத்தவங்க பர்னிச்சர் தான் வியாபாரமே, அவங்களுடைய வியாபாரமே பர்னிச்சர் தான், டேபிள் தான் என்றால் அவங்களும் ஒரு டேபிள் தன்னுடைய சொந்த தேவைக்காக வச்சிருப்பாங்க, மற்ற டேபிள்கள் விற்பனைக்காக வச்சிருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த டேபிள்களும் விற்பனைக்காக என்கிற விதத்தில் கணக்கெடுக்கப்பட வேண்டும். சொந்தத்துக்காக எந்த டேபிள் வைக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் விடப்பட வேண்டும். மற்றவைகள் கண்டிப்பாக ஜக்காத்துடைய கணக்கில் கொண்டு வரப்பட வேண்டும். இது வியாபார பொருளை பொறுத்த மட்டில் நம்ம ஒவ்வொரு பொருளையும் சூரியனுடைய கணக்கை வைத்து, ஜனவரி பிப்ரவரி ஆங்கில ஆண்டை கணக்கு வைத்து ஜக்காத்துக்கு ஒரு வருடம் என்கிற காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடாது. எப்போ ஒரு மனிதனுக்கு கடமையாக, பொதுவாக நம்மளுடைய பழக்கம் என்னன்னா நோம்புல ஜக்காத்து கொடுக்குற பழக்கம். அதனால நம்ம எப்போ வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் சரி நோம்புல தான் கணக்கு பார்க்குறோம். கணக்கு பார்த்து இந்த நோம்புடைய சந்தர்ப்பத்தில் தான் ஒரு மனிதர் துல்ஹஜ் மாதம் அவருக்கு ஜக்காத் கடமையாகுது. துல்ஹஜ் மாதம் அவருக்கு 35,000 ரூபாய் பெறுமதியான ஒரு பணம் ஒரு வருட காலங்கள் அவருடைய கையில் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அடுத்த துல்ஹஜ்ஜில் அவருக்கு என்ன ஆயிடும், ஜக்காத்து கடமையாகும். உதாரணமாக ஷாபான் மாதத்தை வச்சுக்கோமே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரமலானுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஷாபான், ஒருத்தர் ஷாபான் மாசத்துல ஒரு கடை ஓபன் பண்றார். அந்த கடையில 35,000 விட கம்மியா எங்க சரக்கு போட்டு கடை ஓபன் பண்ணுவோம், கடையை திறக்கிறோம். 35,000 விட அதிகமாக சரக்கு போட்டு கடையை திறந்தோம்னா அதுதான் நம்மளுடைய ஜக்காத்தினுடைய முதல் தேதி, ஷாபானுடைய மாசம். ஷாபான் மாசத்துல 10வது பிறை, அந்த 10வது பிறையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கடை ஓபன் பண்ணிருக்கோம்னா அது குறித்து வைக்கப்பட வேண்டிய ஒன்று. இனி அடுத்த வருஷம் அதே ஷாபான் மாதம் 10ஆம் தேதி கணக்கெடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு. ஏன் இந்த அளவு எடுக்கப்பட வேண்டும் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாம இந்த ஒரு மாத கணக்கை விட்டுட்டு ரமலான் 10ல கணக்கெடுக்கிறோம்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு மாச காலம் ஆச்சு, ஷாபான் 10ல கடமை ஆயிடுச்சு, ரமலான் 10ல தான் கணக்கெடுக்கிறோம். ஷாபான் 10ல நம்மளுடைய கடையில இருந்த ஒட்டுமொத்த பொருட்களுடைய ரேட்டு 3 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொருட்கள் இருந்தது. ஆனா ரமலான் 10ல, ரமலான் மாசத்துல ஓரளவு அதிகமா வியாபாரம் ஆகி ரமலான் 10ல இப்ப இருக்கிற பொருளுடைய அளவு எவ்வளவுன்னா 2 லட்சம் ரூபாய். ஷாபான் 10ல ஜக்காத் கடமையாகும் போது 3 லட்சம் ரூபாய் நம்ம கையில இருந்தது, நம்மளுடைய பொறுப்பில் இருந்தது. இந்த 3 லட்சம் ரூபாய்க்கும் நாம் ஜக்காத் கொடுத்திருக்கணும். ஆனா ரமலான்ல ஒத்தி போட்டதனுடைய விளைவு ஒரு மாச காலத்துல
1,00,000 ரூபாய் பெருமதம் உண்டான இதை வித்து முடிச்சிட்டோம், வித்தாச்சு. இப்போ வியாபார பொருளாக நம்மள்ட்ட இருக்கக்கூடியது 2,00,000 ரூபாய். இந்த 2,00,000 ரூபாய்க்கு மட்டும் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தால் 1,00,000 ரூபாய்க்கு ஜக்காத் கொடுக்காத குற்றம் நம்மை சாரும். இதுல இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். இப்படி செய்யலாம். ரமலான்ல கொடுக்க நமக்கு விருப்பம், ரமலான்ல கொடுக்கிறது தான் ஆசைப்படுறோம்னா ஷாபான் 10 அதாவது சரியாக ஒரு வருடம் நிறைவடைகிற போது அதனுடைய ரேட் எவ்வளோ, அந்த சமயத்துல எவ்வளவு நமக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறது என்பதை குறிச்சு வச்சிடணும். குறிச்சு வச்சுட்டு பிறகு அந்த பணத்தை ரமலான் 10 கொடுத்தாலும் சரி 30 கொடுத்தாலும் சரி அதே காசை கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரமலான் 10 எக்ஸ்ட்ரா 2,00,000 ரூபாய் சரக்கு அதிகமாயிடுச்சு. ஷாபான் 10 ஜக்காத் கொடுக்க எப்போ முடிவு பண்ணணுமோ அப்போ 3,00,000 ரூபாய் தான் இருந்தது. இப்ப நம்ம எப்ப ஜக்காத்தை கொடுக்கிறோமோ அப்ப 5,00,000 ரூபாய் பெருமதம் உண்டான பொருள் நம்மளுடைய கடையில இருந்தாலும் 3,00,000 ரூபாய்க்கு தான் ஜக்காத் வாஜிபு, 5,00,000 ரூபாய்க்கு ஜக்காத் வாஜிபு இல்லை. இப்ப மட்டும் சந்தோஷமா இருக்கா? முதல்ல சொல்லும் போது கஷ்டமா இருந்ததா? இப்ப 5,00,000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் சரியாக ஒரு வருடம் என்பது கணக்கிடப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம பிறையினுடைய கணக்கைத்தான் எடுத்தாகணும். ஏன் அப்படின்னு சொன்னா சூரியனுடைய வருடத்துக்கும் சந்திர வருடத்துக்கும் பொறுத்தவரை ஒரு வருஷத்துல 11 நாட்கள் கம்மி சந்திர ஆண்டு. சூரியன் ஆண்டை விட சந்திர ஆண்டு ஒரு வருடத்துக்கு 11 நாட்கள் கம்மி. அப்ப ஒவ்வொரு வருஷமும் நாம இங்கிலீஷ் டேட்டின் அடிப்படையிலேயே ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு வருஷமும் 11 நாள் ஜக்காத் கொடுக்காத ஒரு நிலை ஏற்பட்டு 32 வருடத்திற்கு 32வது வருஷத்துல முழுசா ஒரு வருடத்தினுடைய ஜக்காத்தை கொடுக்காத நிலை உண்டாகும். இங்கிலீஷ் டேட் முடிவெடுப்பதுண்டான பெரிய பாதிப்பு இதுதான். 32 வருஷத்தினுடைய இறுதியில ஒரு வருஷத்துக்குண்டான முழு ஜக்காத்தையும் கொடுக்காத ஒரு சூழல், ஒரு நிலைமை உண்டாகும். எனவே கண்டிப்பாக சந்திரனுடைய பிறையினுடைய ஆண்டை கணக்கிட்டு தான் நம்மளுடைய ஒரு வருடம் என்பது ஜக்காத்தினுடைய அளவாக இருக்க வேண்டும். இன்னொன்று, எப்ப இந்த ஜக்காத்தினுடைய நிலை நமக்கு அவசியமாகிறதோ, இப்போ ஷாபான் 10 அதுலதான் நமக்கு ஜக்காத் கடமையாகுது. அப்பதான் 35,000 ரூபாய் நம்மள்ட்ட வந்துச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சு அன்னைக்கு நம்ம ஜக்காத் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு இனி அடுத்த ஷாபான் 10 அடுத்த ஜக்காத் கொடுக்க போறோம். இந்த ஷாபான் 10 நம்மள்ட்ட இருந்த பணத்தினுடைய தொகை 3,00,000 ரூபாய். பிறகு இந்த ஷாபானுக்கு பின்னாடி அடுத்த ஷாபானுக்கு இடையில கிட்டத்தட்ட 20 லட்சம் 40 லட்சம் அளவுக்கு நம்மள்ட்ட பொருட்கள் இருந்து அதுக்கு இடையில கூடிச்சு குறைஞ்சிச்சு இப்படியே மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அடுத்த வருஷம் ஷாபானுடைய 10 கணக்கு பார்க்கும்போது 10 லட்சம் ரூபாயோ 5 லட்சம் ரூபாயோ சரக்கு இருந்தால் இந்த ஷாபான் 10 எவ்வளோ இருக்குதோ இதுக்கு மட்டும்தான் ஜக்காத் வாஜிபு. இதுக்கு இடையில இந்த பொருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். வெறும் 3 லட்சம் ரூபாய் தான் இருந்தது, அடுத்த வருஷம் வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. இதுக்கு இடையில கோடிக்கணக்கில் நம்மள்ட்ட என்னாச்சு, ரொட்டேஷன் இருந்தது, நம்ம வியாபாரம் பண்ணியிருந்தோம், பரவாயில்ல, அந்த எந்த பொருளுக்கும் நமக்கு பாதிப்பில்லை. ஆரம்பமும் முடிவும் மட்டுமே நமக்கு கணக்கு. இதுக்கு இடையில எவ்வளவு கூடினாலும் சரி எவ்வளவு குறைஞ்சாலும் சரி ஒரே ஒரு விஷயம், அது அதிகமாக ஏற்படுறது இல்லை எங்கேயும். ஒருவேளை 35 ரூபா தான் ஜக்காத் கடமையாகக்கூடிய அளவு, ஷாபான் 10 அது கடமையாச்சு. கடமையாகி ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் ஒரு 4-5 மாதங்கள் போன பிறகு இந்த 35 ரூபாய்க்கும் குறைவாக பொருள் ஆயிடுச்சு. 35,000 ரூபாய் தான் ஜக்காத் கடமையாச்சு. இருக்கிற ஒட்டுமொத்த கடையினுடைய சரக்கே இந்த 35,000 அளவை விட குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தேதியோடு அந்த நாளோடு ஜக்காத்து முடிஞ்சிடும். இனி இதுக்கு பிறகு இவருக்கு எப்ப இந்த ஜக்காத்து 35,000 ரூபாய் இந்த பணம் அடைகிறதோ அப்போதிருந்துதான் மறுபடியும் கணக்கு ஆரம்பமும். இது எப்ப மட்டும் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அந்த அளவை விடவும் நம்மளுடைய பொருள், நம்மளுடைய சொத்து குறைந்தால், நம்மளுடைய வியாபார பொருள்கள் குறைந்தால், இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், யாருக்கும் ஏற்படுவதில்லை. ஏதோ ஒரு சில இடங்கள் நடந்தால் அது இப்படி கணக்கு வச்சுக்கணும். இன்னொன்று, வீடு நிலங்கள் பொறுத்தவரை ஒருத்தருக்கு 10 வீடு இருந்தாலும் சரி அந்த 10 வீட்டினுடைய மதிப்புக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நிலங்கள், லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறார், எத்தனை லேண்ட் வாங்கி போட்டிருந்தாலும் சரி அந்த லேண்டினுடைய மதிப்புக்கு ஜக்காத் வாஜிப் அல்ல. ஆனால்
வியாபார நோக்கத்தோடு அந்த லேண்ட் வாங்கப்பட்டிருந்தால், இப்போ ரியல் எஸ்டேட் பண்றாங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க லேண்ட் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னா அடுத்து கொஞ்சம் ஏறும் போது விற்கிறதுக்காக. இப்ப பொதுவாகவே லேண்ட் பிசினஸ் எப்படி ஆகி போச்சுன்னா வாங்குறதும் விற்கிறதும் தான் வேலை, இங்கேன்னு வாங்குறது அங்கேன்னு விற்கிறது, இதுதான். இப்படி விற்பனைக்குண்டான லேண்டாக இருந்தால் எத்தனை லேண்ட் நம்முடைய கையில் இருக்கிறதோ அத்துணைக்கும் கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும், வியாபார பொருளாக மாறிடும். அதே மாதிரி வீடு, ஒரு வீட்டை வாங்கிட்டோம், பல லட்சத்துக்கு ஒரு சில கோடிகளுக்கு ஒரு வீட்டை முழுசா வாங்கியிருக்கோம். இந்த வீட்டை நம்ம வசிக்கிறதுக்காக வாங்கல, அல்லது கட்டி வாடகை விடுறதுக்காக வாங்கல, அப்படியே வித்துணுங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். விற்பனை பொருளாக எப்போ மாறுதோ அப்போ அதில் ஒரு வருஷ காலம் ஆச்சு, இந்த வீட்டை வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்போ அந்த பொருளிலேயும் அந்த வீட்டிலேயும் ஜக்காத் வாஜிபாகும். உபயோகத்துக்கான வீடாக இருந்தால், நம்மளுடைய சொந்தத்துக்காக உள்ள வீடாக இருந்தால் கடமையாகாது. சில வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கோம், இப்ப அந்த வீட்டினுடைய மதிப்பில் ஜக்காத் கடமையாகாது. ஆனால் வாடகை கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த வாடகை வாங்குறோமே, அந்த வாடகை பணம் சேமிப்பில் இருந்து செலவாகி போச்சுன்னா பிரச்சனையே இல்லை. எதை பத்தியுமே செலவாயிடுச்சுன்னு சொன்னா கணக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கையில சேமிப்பா ஒரு வருஷம் இருந்தாதான் பிரச்சனையே. ஒரு வருட காலங்கள் நம்முடைய கையில் சேமிப்பால் இருந்தாதான் அதுக்கு பிறகு கொடுக்கிறதா வேணாமான்றதை பத்தி யோசிக்கணும். வாடகை பணம் வந்துச்சு, வாடகை பணத்தை வாங்கி வாங்கி வச்சிருக்கோம், தனியா வச்சிருக்கிறோம், இது ஜக்காத்தினுடைய நிசாபையும் அடைஞ்சிருக்கு, ஒரு வருட காலங்கள் கையில் இருக்குன்னு சொன்னா இப்ப இந்த பணத்தில் ஜக்காத்து வாஜிபாகுமே தவிர வீட்டினுடைய மொத்த மதிப்பில் ஜக்காத்து வாஜிபாகாது. வாடகை வீடாக இருந்தாலும், நம்ம வீடை வாங்கி நம்மளுடைய சொந்த வீடு தான் நம்ம பேர்ல தான் இருக்கு, ஆனா வாடகைக்கு விட்டிருந்தாலும் கூட வாடகை பணத்துல தான் ஜக்காத்து வாஜிபாகுமே தவிர அந்த வாடகையினுடைய வீட்டின் மதிப்பில், வீட்டினுடைய மதிப்புல ஜக்காத்து வாஜிபாகாது. இன்னொன்று வரவேண்டிய கடன். நம்ம எல்லாம் ஸ்டாக்லாம் எடுத்துட்டோம், ஸ்டாக் எடுத்து எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு கடையில். இப்போ இந்த மொத்தமா இதை வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு எவ்வளவு கடன்கள் வர வேண்டியது இருக்கு, அவர் இவ்வளவு தரணும், இவர் இவ்வளவு தரணும் என்று ஒவ்வொன்றையும் என்ன செய்யறது, கணக்கு பார்க்கிறது. கணக்கு பார்த்து இந்த வரவேண்டிய கடன்களும் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க இதுவும் நம்ம காசு தான், யார் நமக்கு தர வேண்டியது இருக்குதோ அதுவும் நம்ம காசு தான். அதனால அந்த காசையும் சேர்த்து கணக்கு பார்த்து அதுக்கும் சேர்த்து தான் ஜகாத் கொடுக்கணும். வரவேண்டிய கடன்கள் எவ்வளவு நமக்கு இன்னும் வரவேண்டியது இருக்குதோ அதையும் கணக்கு பார்த்து அதுக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க இல்ல, தேவையில்லை, வருமா வராது தெரியல. அதனால இந்த வரக்கூடிய கடன்களை பொறுத்தவரை எப்ப அது நம்முடைய கைக்கு வருகிறதோ, எப்ப அந்த பொருள் நம்முடைய கைக்கு வருதோ வந்த பிறகு பல வருட காலங்கள் அது அவருடைய கையிலேயே இருந்திருந்தா ஒட்டுமொத்த வருஷத்துக்கும் கணக்கு பார்த்து கொடுக்கணும். இப்ப அந்த பணத்துக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னொரு கடன் இருக்கு, அந்த கடன் நம்ம எந்த லிஸ்ட்ல வச்சிருப்போம்னா இதெல்லாம் வரவே வராது. இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா வாங்கிட்டு போறவனோட சரி, திரும்ப இவங்கெல்லாம் என்ன மாட்டாங்க, திரும்ப இந்த ஒரு சில கடனை ஒதுக்கி வச்சிருப்போம், இது என்னைக்கு வர்றது, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, இன்னும் தான் தர்றேன் இழுத்தடிச்சுட்டே இருக்கிறார தவிர இது வரைக்கும் தந்த மாதிரி தெரியல. அது மாதிரியான சில கடன்கள் இருக்கும். இந்த கடன்களை பொறுத்த மட்டிலேயும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப பலகீனமான கடன், திரும்பவே வராது என்று சொல்லக்கூடிய ஒரு கடன். எனவே இந்த கடனை நாம் எந்த விதத்திலையும் கணக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம எதை வரவே வராதுன்னு நினைச்சோமோ அந்த கடன் ஒருவேளை திரும்ப வந்துட்டால் அது நம் கைக்கு வந்து பிறகு ஒரு வருட காலங்கள் அது சேமிப்பில் இருந்தால் மட்டுமே அந்த பொருளுக்கு ஜக்காத் கடமையாகும். அதுவரைக்கும் அந்த கடனுக்கு ஜக்காத் கடமையாகாது என்பது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய நிலை. இன்னொன்னு, ஒருத்தர் நமக்கு கடன் தரணும், ஆனால் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் ஆகிப்போச்சு, அவர் தர்ற மாதிரியே இல்லை. ஆனால் அவருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. பாவம் ரொம்ப ஏழையா போயிட்டார், பிசினஸ் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறார். இப்ப நாம ஜக்காத் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு நமக்கு. அவர் நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தரணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுடைய பொருள் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா 1 லட்ச ரூபா என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஜக்காத் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இவர் தர வேண்டிய இந்த கடனை நான் இவருக்கு அதை ஜக்காத்தா கொடுத்துடுறேன் அப்படின்னு நியத்து வைக்கலாமா? யாருக்கோ கொண்டு போய் கொடுக்கறது, இது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு 1 லட்ச ரூபா, நம்ம 1 லட்ச ரூபாயை தனியா நம்மளுடைய காசுல இருந்து எடுத்து கொடுக்காம இவர் தர வேண்டிய 1 லட்ச ரூபாயை இப்ப அவர் ஜக்காத் வாங்க கடமையா இருக்கிறார். ஏழையா போயிட்டாரு, 35,000 ரூபாய் ஒரு வருஷம் சேமிப்புல அவர்கிட்ட இல்லை என்கிற ஒரு சூழல் இருக்கும் போது இவருக்கு நான் அந்த கடனையே ஜக்காத்தாக ஆக்கிடுறேன் என்று நியத்து வைக்கலாமா அப்படின்னா யாரிடத்திலேயும் அப்படி நியத்து வைக்க கூடாது.
ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிபந்தனை ஜக்காத் கொடுக்கும்போது, ஜக்காத்தை கொடுக்கும்போது இது என்னுடைய ஜக்காத் பணம் என்கிற நியத்து வேணும். இதனுடைய ஜக்காத் பணம் என்கிற நியத்து இல்லாம சும்மா ஒரு பணத்தை கொடுத்தால் அது சதக்கா, தர்மமா போயிடும், சாதாரண தர்மமா போயிடும். ஜக்காத்தினுடைய கணக்கில் அது வராது. ஜக்காத்தை கொடுக்கும் போது எண்ணம் இருக்கணும். இப்ப அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கும் போது ஜக்காத்துடைய எண்ணத்துல கொடுக்கல, கடனா தான் கொடுத்தோம். எனவே இப்ப நம்ம மாற்ற முடியாது. வேணா ஒரு வேலை செய்யலாம், ஒரு 1 லட்ச ரூபாய் தரணும். நாம என்ன செய்தது, அவர்கிட்ட இந்த ஜக்காத்தினுடைய 1 லட்ச ரூபாயை அவர்கிட்ட கையில கொடுத்துறது, இந்தாங்க ஜக்காத், இந்த காசை வச்சுக்க, இதனுடைய ஜக்காத் பண்ணணும். திரும்ப அவர் அந்த 1 லட்ச ரூபாயை நம்மகிட்ட தந்துட்டார். நான் உனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் தர வேண்டியது இருக்குல்ல, இந்தாங்க பிடிங்க, அப்படி தந்துட்டா கூடும். ஆனா 1 லட்ச ரூபாய் அவர்கிட்ட கொடுக்கும் போதே, இந்த பாரு நீ எனக்கு 1 லட்ச ரூபாய் தர வேண்டியது இருக்கு, நான் உனக்கு என் ஜக்காத் காசு 1 லட்ச ரூபாய் தர்றேன், நீ எனக்கு திரும்பி தந்துடணும் அப்படின்னு நிபந்தனை போட்டு கொடுக்க கூடாது. நிபந்தனை போட்டு கொடுத்தா ஜக்காத் கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஜக்காத்து யார்கிட்ட கொடுக்கிறோமோ அவருக்கு முழு உரிமை அதில் வழங்கப்படணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படி செய்வார். முழு உரிமை வழங்கப்பட்டுதான் அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, நம்மளுடைய இஷ்டத்துக்கு சில நிபந்தனைகள் வச்சு அந்த பணத்தை என்ன செய்யக்கூடாது. நம்ம ஒரு வேலை நல்ல இடத்துல அவர் கொடுத்தா தந்துருவாரு அப்படின்னு நினைச்சு ஒட்டுமொத்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து, அவரு ரொம்ப நல்லதா போச்சு, இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, ஏற்கனவே 1 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும், அதை கூட கண்டுக்காம அதையும் மன்னிச்சு இன்னொரு 1 லட்ச ரூபா கொண்டு தந்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டாருன்னா அவ்வளவுதான். அதை பத்தி என்ன செய்ய முடியாது. அதை சேர்ந்து திரும்ப நீங்க தந்துதான் ஆகணும் அப்படின்னு சண்டை போட்டெல்லாம் வாங்க முடியாது. அதே போல கொடுக்க வேண்டிய கடன், இது வர வேண்டிய கடன்கள். இன்னொன்னு நாம கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கு. நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இப்ப இருக்கு, இதுக்கு எவ்வளவு ஜக்காத்ன்றது நம்ம கணக்கு வச்சுட்டோம். ஆனா இப்ப நாம கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு பல பேருக்கு. இப்ப அந்த கொடுக்கிற கடன் எல்லாம் ஒட்டுமொத்தமா கழிச்சு முடிச்சு அப்புறமா ஜக்காத்து கொடுக்கணுமா எப்படி அப்படின்னா, கடன் எல்லாம் கழிச்சுட்டு தான் ஜக்காத்து கொடுக்கணும்னா அம்பானிக்கு கூட ஜக்காத்து கடமையாகாது. இருக்கிற கடன் எல்லாம் கழிச்சுட்டு தான் மீதிக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா அம்பானி டாடா பிர்லா கூட என்ன செய்ய ஜக்காத்து கடமையாகாது. ஏன்னா யாருக்கு தான் கடன் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுதி வாய்ந்த கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் 1000 கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னா அவர் 100 கணக்கில் கடன் வாங்குறார். ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னா 1000 கணக்கில் கடன் வாங்குறார். கோடி கணக்கில் சம்பாதிச்சா லட்சக்கணக்கில் வாங்குறார். மில்லியன் பண்ணா கோடி கணக்கில் கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். ஆக கடன் வாங்காதவங்க யாரும் இல்லை. எனவேதான் ஷாஃபி இமாம் அவர்களை பொறுத்தவரை எந்த கடனும் தடுக்காது அப்படின்ற ஒரே வார்த்தையை சொன்னதனால நாம் கொடுக்க வேண்டி எந்த கடனையும் கழிக்கவே கூடாது. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, அது கொடுங்க, அதுக்கு எவ்வளவு ஜக்காத் இல்ல, அது எப்படி முடியும்? நான் அவருக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்கணுமே, இவருக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்கணுமே, கொடுக்கணும்ல, காசு வச்சிருக்கால எடுத்து கொடு. இதை வச்சுக்கிட்டே 15 வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நான் அவருக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும், அதனால எனக்கு ஜக்காத் கடமை இல்லை, நான் அவருக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும், அதனால எனக்கு ஜக்காத் கடமை இல்லை. இப்படியே காலத்தை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் இது உபயோகமாகுதே தவிர, மூத்தா போற வரைக்கும் அந்த 2 லட்ச ரூபாய் இவர் கொடுக்கறதும் இல்லை. அந்த கடனை காரணம் காட்டி ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். எனவே ஒரே அடி, கொடுக்கணும்னு விரும்புறியா, கடனை கழிக்கணும்னு விரும்புறியா, கொடுத்து களி, கணக்கு வச்சு கழிக்காத, கொடுத்து கழிங்க. எவ்வளவு உங்களுக்கு தேவை இருக்கோ, எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கோ அதை ஒட்டுமொத்தம் கொடுத்துருங்க, கழியட்டும். மீதி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் ஜக்காத்து கொடுங்க. இதையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய நிலை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய நிலையை பொறுத்தவரை உடனடி கடன், அதாவது இந்த வருஷம் நமக்கு ஜக்காத் கொடுக்க போறோம், அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த கடனை நாம் கொடுத்தே ஆகணும், இன்னும் 2 மாசத்துல அந்த கடன் முடிக்கப்படணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் என்கிற கடனாக இருந்தால் அதை கழித்துக் கொள்ளலாம். ஜக்காத்துடைய காசுல இருந்து இப்போ உடனடி கடனாக இருந்தால், உடனடியாக கொடுக்க வேண்டிய கடனாக இருந்தால் அதை என்ன செஞ்சுக்கலாம், கழிச்சுக்கலாம். தவணை கடனாக இருந்தால், இப்போ லோன்லாம் வாங்குறாங்களா, வியாபார லோன்லாம் வாங்குறாங்களே, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிடுறவங்க, ஆனால் வாங்கிட்டு பல ஆண்டு காலங்கள் தவணை முறையில் என்ன செஞ்சுவாங்க, கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த காசையுமே கழிக்கணும்னா சுத்தம் ஜக்காத் வாஜிபாகாது. அதனால என்ன செய்யணும்னா, அந்த தவணை கடன்கள், இப்போ இந்த மாசம் ஒரு 200 ரூபா கட்டணும், மாசம் 500 ரூபா கட்டணும் என்கிற இந்த தவணை கடன்கள் ஜக்காத்தை தடுக்காது. தவணை கடனை நம்மளுடைய ஜக்காத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது, கழிக்க கூடாது. உடனடி கடனாக இருந்தால் மட்டுமே இந்த ஜக்காத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டும். அடுத்து ஹராமான பணத்தில் பொதுவாக வியாபாரங்கள் பெருகி போச்சு, ஹலால் ஹராம் பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போச்சு. ஹராமான வியாபாரம் ஒருத்தர் செய்கிறாரு, இந்த ஹராமான வியாபாரத்திலையும் ஜக்காத்து கொடுக்கணுமா, ஹராமான பணத்திலிருந்தும் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
ஹராமான பொருள் முதல்ல ஓம்பணமே கிடையாது. ஜக்காத்து மட்டும் கடமையாகாது, ஒட்டுமொத்த பொருளையும் கொடுத்துடணும். எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோமோ, ஹராமான வியாபாரத்தின் மூலமாக எவ்வளவு சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறதோ ஒட்டுமொத்த சொத்தும் ஏழைகளுக்கு சொந்தமானது. இப்போ இதுல எங்க 2.5% கணக்கு பாரு. 100% கொடுக்கப்பட வேண்டியது தானே தவிர 2% மட்டும் கொடுக்கப்பட வேண்டியது அல்ல. ஒட்டுமொத்த பணமும் ஏழைகளுக்கு சொந்தமானது, கொடுத்தாக வேண்டும். பேங்க் அக்கவுண்ட், பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறோம், அது 35,000 ரூபாய் தாண்டி நம்மளுடைய பணம் இருக்கிறது, 1 வருட காலங்கள் ஆச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுடைய பணம். அதுக்கு எவ்வளவு எத்தனை அக்கவுண்ட் இருக்கோ அத்தனை அக்கௌண்ட்டையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒட்டுமொத்த பணத்திலிருந்தும் எவ்வளவு 2.5% ஜக்காத்தாக வழங்க வேண்டும். இதுல கவனிக்கணும் ஒரு விஷயம், இதுலையும் வட்டி பணம் கலந்துருக்கு, டாக்ஸ் கலந்துருக்கு, இது இன்ட்ரெஸ்ட் கலந்துருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா அந்த பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கு, ஒவ்வொரு மாசமும் வரும்போதே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடுறோம். இந்த இன்ட்ரெஸ்ட்டை தனியா எடுத்துட்டு நம்மளுடைய அசல் பணத்துக்கு மட்டும் ஜகாத் கொடுக்கணும். ஜகாத் கொடுத்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் பணம் இருக்கு இல்லையா, இதை ஒட்டுமொத்தமா ஏழை கொடுத்துடணும். இதுல இருந்து 2% கொடுக்க கூடாது, மீதி நம்ம வச்சுக்க கூடாது. 98 இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டையும் தனியா எடுத்துடணும். தனியா எடுத்துட்டு ஒட்டுமொத்த இந்த இன்ட்ரெஸ்டையும் ஒட்டுமொத்தமா கொடுத்துடணும் ஏழைகளுக்கு. இருந்து 5 பைசா கூட எடுக்கக்கூடாது. நம்மளுடைய எவ்வளவு கெட்டி இருக்கிறோமோ அது மட்டும்தான் நம்முடைய பணம். இந்த நம்முடைய பணத்தில் இருந்து 2.5% மட்டும் கொடுத்தால் போதும். பேங்க் அதே போல பிக்சட் டெபாசிட் சிலர் போட்டிருப்பாங்க, எடுக்கவே முடியாது. 2 லட்சம் ரூபாய்க்கு பிக்சட் டெபாசிட் அப்படின்னா எப்போ 2 லட்சம் ரூபாய் முடியுதோ அப்பதான் 2.25 லட்சம் ரூபாய் திருப்பி தருவோம். அது மாதிரியான பிக்சட் டெபாசிட், இந்த பிக்சட் டெபாசிட்டுக்கும் ஜகாத் கடமையாகும். பிக்சட் டெபாசிட்டும் முழுக்க முழுக்க நம்மை சார்ந்தது தான், நமக்கு வரப்போக வேண்டியது தான், எனவே அதிலேயே கொடுக்கணும். ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தைகள், பங்குச்சந்தையை பொறுத்தவரை ஒரு காலம் இருந்தது. அப்போ எப்படி பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னா அந்த பங்கை வாங்குவாங்க, அதிலிருந்து லாபத்தை விற்பாங்க என்கிற நிலை மாறி பங்கே இப்ப விற்பனை பொருளா மாறி இருக்கு. 4 ஷேர் வாங்குறது, 4 ஷேர் அப்படியே வித்துடுறது. எந்த பங்கு, அந்த பங்கே இப்ப விற்பனை பொருளாக மாறி இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட்ல சில பங்குகள் இருக்கு, அந்த பங்குனுடைய மதிப்பு, ஒவ்வொரு ஷேருக்கும் மதிப்பு இருக்கு. அந்த பங்குனுடைய மதிப்பு, இவருக்கு எத்தனை ஷேர், ஒரு 10 ஷேர் இருக்கு, இந்த 10 ஷேருடைய மதிப்பு 35,000 ரூபாயாக இருந்தால் ஜகாத் கடமையாயிடுது. 1 வருஷம் முடிஞ்ச பிறகு கணக்கு பார்க்கணும், அப்ப இவர்கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கு, அந்த ஷேருக்கு அந்த நாளுடைய ரேட்டின் படி எவ்வளவு கணக்கு என்பதை பார்த்து அதிலிருந்து 2.5% இவர் ஜகாத்தாக கொடுத்தாக வேண்டும். இது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை அதுவும் ஒரு வியாபார பொருளாக மாறிவிடும். இனி இதை யாருக்கு கொடுக்கணும், ஜகாத் கொடுக்கணும், யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 60வது ஆயத்திலே 8 வகையினர்களை குறிப்பிட்டு இந்த 8 வகையினருக்கு தான் ஜகாத் கொடுக்கப்படணும், இது அல்லாமல் வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, கொடுத்தால் ஜகாத் நிறைவேறாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஃபகீர். ஃபகீர் அப்படின்னு சொன்னா அன்றைய தேவைக்கு கூட பணம் இல்லாதவர், சாதாரணமா பிச்சை கேட்டு வர்றவங்க, ஏழைகள், பிச்சைக்காரங்க. இந்த ஏழைகள்ன்றதுக்கு என்ன மீனிங்? ஃபகீருக்கு அன்றைய தினம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடியவங்க. அடுத்த கட்டம் மிஸ்கீன். மிஸ்கீன் அப்படின்னா யாரு அப்படின்னா அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கு அவங்களுக்கு, மாசம் மாசம் சம்பாதிக்கிறாங்க, மாசம் மாசம் செலவு பண்றாங்க, ஆனா சேமிப்புன்னு ஒண்ணு கிடையாது. அந்த சேமிப்பு 35,000 ரூபாயை அடைந்து அந்த 35,000 ரூபாய் 1 வருட காலங்கள் அவங்க கையிலேயே இருக்குதுன்ற நிலைமை ஏற்ற இல்லையோ அவருக்கு பேர் மிஸ்கீன். அதாவது ஜகாத் கொடுக்க கடமை இல்லை. யார் ஜகாத் கொடுக்க கடமை இல்லையோ அவர் ஜகாத் வாங்க உரிமை உள்ளவர். எப்படிப்பட்டவர்? மாசம் மாசம் சம்பளம் வாங்குறார், அந்த மாச சம்பளத்தை மாசம் மாசம் குடும்பத்துக்கு செலவு பண்றார், சரியா போயிடுது. இவர்கிட்ட 35,000 ரூபாய் சேர்த்து வச்சு அது 1 வருஷம் வரைக்கும் இவருக்கு தேவையே படாம சேர்த்தே வைக்கிற மாதிரி உள்ள சூழல் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு பெயர் மிஸ்கின். இவர்களுக்கு ஜகாத் கொடுக்கப்படுது. இதிலேயும் கூட இந்த ஃபகீர் மிஸ்கினுடைய விஷயத்திலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். உண்மையான மிஸ்கின் யார் என்று கேட்டால், யார் பிறரிடத்தில் கையேந்தாமல் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான மிஸ்கின். ஏன்னா மற்றவங்களை பொறுத்தவரை நேரடியாக வந்து அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. ஆனா இதுல ரொம்ப சிரமப்படக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள் தங்களை வெளியில அடையாளப்படுத்திக் கொள்ளாம, மிஸ்கின் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளாம எவ்வளவு பேர் இருப்பாங்க, நம்மளை சுத்தி இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
அவங்க இதுக்கு அதிகம் பாக்கியதைப்பட்டவர்கள். அவங்களுக்கு நம்மளுடைய ஜக்காத்தினுடைய இதுகளை என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம். இன்னொன்னு வல் ஆமிலீன அலைஹா. வல் ஆமிலீன அலைஹா என்பது இந்த காலத்தில் இல்லை என்று சொல்கிறாங்க ஃபுகஹாக்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமில் அப்படின்னா அது இஸ்லாமிய அரசாங்கம் முதல்ல இருக்கணும். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஜக்காத்தை வசூல் பண்றதுக்குன்னு சில வசூலர்களை ஏற்படுத்துவாங்க. இவங்களுடைய வருஷம் இவங்களுடைய வேலையை என்னன்னா, காலம் முழுக்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொருத்தரும் போய் சொத்தை கணக்கு பார்த்து, உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இத்தனாம் தேதி உங்களுக்கு கடமையாகுது, இவ்வளவு கடமையாகுது, இதுதான் உங்களுடைய வேலையே. இப்படி அதே வேலையாக இருப்பவர்களுக்கு அந்த ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம் என்பதுதான் இந்த ஆமிலின் அலைஹா என்பதனுடைய பொருள். ஆனால் இந்த காலத்துல சில வசூலகர்கள் இருக்காங்கல்ல, மதரசாவுக்காக வசூல் பண்ண வர்றாங்க, அவங்களுக்காக வசூல் பண்ண வர்றாங்க, இவங்களும் வசூலகர்கள் தான். ஆனா இந்த வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்க கூடாது. காரணம் என்னன்னா, இவர்கள் 24 மணி நேர பணியாளர்கள் கிடையாது, ஒரு மாத கால பணியாளர்கள் மட்டும்தான். நோன்பு காலத்துல மட்டும் ஜக்காத் வசூல் பண்ண இவங்க வசூலகர்கள், மீதி இருக்கிற காலத்துல அவங்களுடைய வியாபாரங்கள் வேறு. எனவே இவங்களுக்கு பேர் ஆமிலின் அலைஹா கிடையாது, ஜக்குல் வசூலகர்கள் சொல்ல முடியாது. அதனால இவர்களுக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொடுப்பது கூடாது. ஆனா எப்ப கூடாதுன்னா, அவங்க ஜக்காத் கொடுக்க கடமை இருந்தா, ஒருத்தர் வசூல் பண்ண வந்தாரு, அவரே ஜக்காத் வாங்க கடமை உள்ளவர், ரொம்ப ஏழை அப்படின்னா அவர் கொடுக்கலாம், ஏழை என்ற அடிப்படையில் கொடுக்கலாமே தவிர இவர் வசூலிக்கிறார் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடாது. 4வது முஅல்லஃபத்து குலூபுஹும், உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள், நவ் முஸ்லிம்ஸ் என்று சொல்கிறோம். இதுல ஒரு சின்ன பிரச்சனை, பொதுவாக ஒரு கருத்து நிலவுது, அது தெளிவாக இதிலெல்லாம் டிவிகள் எல்லாம் சொல்லப்பட்டு நம்மளுடைய பல பேர் அதைத்தான் உண்மை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதால் அது காஃபிர்கள். நம்ம காசை கொடுத்தா அவன் இஸ்லாத்துக்கு வந்துருவான் என்கிற ஒரு நிலையில் உள்ளவங்க, இவங்களுக்கு காசை கொடுக்கலாம், அதுதான் முஅல்லஃபத்து குலூபுனுடைய அர்த்தம் என்று பரப்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இது தவறான ஒரு கருத்து, மறுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. கண்டிப்பாக காஃபிருக்கு நம்முடைய ஜக்காத்துடைய பணத்தை கொடுத்தால் ஜக்காத்து நிறைவேறாது. ஜக்காத்துடைய பணம் கண்டிப்பாக முஸ்லிமுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர ஒரு காஃபிருக்கு கொடுக்கப்படக்கூடாது. என்ன நீங்க முஸ்லிமு காஃபிர்லாம் பிரிச்சு பாக்குறீங்க, அவனும் ஏழை இவனும் ஏழை தானே அப்படின்னு கேட்டா, இஸ்லாம் முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஏழைக்கு வெறும் 2% தான் கொடுக்க சொல்லுது. மீது 98% வேணும்னா யாருக்குனாலும் கொடுக்கும், அனுமதி கொடுக்குது. இந்த 2.5% பொறுத்தவரை முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்குத்தான் இது பயன்பட வேண்டுமே தவிர முஸ்லிம் அல்லாதவருடைய வளர்ச்சிக்கு இது பயன்படக்கூடாது. அதனால் கண்டிப்பாக காஃபிருக்கு கொடுக்கப்படக்கூடாது. இதுதான் ஒட்டுமொத்த ஐம்மத்துகளுடைய யோகோபித்த முடிவை தவிர இப்போது முளைத்திருக்கிற சில புதிய காலான்களுக்கு இது வித்தியாசமாக தெரிகிறது. அவர்கள் தான் இப்படிப்பட்ட பிரச்சனையை கிளப்பி விட்டிருக்கிறாங்க, காஃபிர்களுக்கு கொடுக்கலாம். அப்ப இப்ப இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும்ன்ற கூட்டம் இருக்கா, இவங்களுடைய ஒரு அமைப்பு இருக்கா, யார் அவங்க அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் இப்பதான் நவ் முஸ்லிம் வந்திருக்கிறார். இந்த நவ் முஸ்லிமுக்கு நம்ம பணம் கொடுத்தால், நம்முடைய ஜக்காத்துடைய பொருளை இவருக்கு கொடுத்தால், இவரை சார்ந்தவர்கள், இவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க இன்னும் காஃபிராவே இருக்கிறாங்க, இவருடைய ஊரை சார்ந்தவர்கள் இன்னும் காஃபிராவே இருக்கிறாங்க. இப்ப இந்த நவ் முஸ்லிமுக்கு நாம் இந்த பணத்தை கொடுத்தால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் இஸ்லாத்தின் பக்கம் என்கிற அடிப்படையில் இந்த நவ் முஸ்லிமுக்கு கொடுக்கலாம் என்பதுதான் இந்த முஅல்லஃபத்து குலூபுஹுனுடைய அர்த்தமே தவிர காஃபிருக்கு கொடுக்கலாம் என்பது முஅல்லஃபத்து குலூபுஹுனுடைய அர்த்தம் அல்ல. இன்னொன்றையும் நான் தயவு செய்து ஞாபகம் வைக்கணும், நம்மளுடைய ஜக்காத் பொருள் அதிகமாக நாம் நேரடியாக கொடுப்பதை விட பிறரிடத்தில் கொடுத்து கொடுக்கப்படுறது அதிகமா இருக்கு. மதரசாவுக்குன்னோ அல்லது வேற ஏதாவது அறக்கட்டளைகளுக்கென்றோ வருகிற போது நாம் அந்த மதரசாவுக்கு அறக்கட்டளையிட்ட நாம் பணத்தை கொடுத்துடுறோம், இதாங்க இது எங்களுடைய ஜக்காத் பணம் நீங்க கொடுத்துருங்கன்னு. ஆனா அவங்க அதை சரியான முறையில் தான் கொடுக்கிறாங்களா என்பது நமக்கு தெரியாது. அதனால ஜக்காத்தை பொறுத்தவரை யாரிடத்திலேயோ கொடுத்து செய்வதை விட நாமே உரியவர்களிடத்தில் கொண்டு போய் ஒப்படைப்பதே சிறந்தது. ஏன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்த பிறகு நாம் அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் காபிர்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்முடைய ஜக்காத்து நிறைவேறாமலேயே போயிடும். நம்ம ஜக்காத் கொடுக்கவில்லை என்கிற பாவியினுடைய லிஸ்டிலேயே நம்முடைய பெயர் இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இது. ரிகாப், அடிமை விடுதலை, அடிமைகளை விடுதலை செய்வதற்காக இக்காலத்தில் இல்லாத ஒன்று. காரிமீன், கடனில் மூழ்கியவர், லட்சக்கணக்கான பெரிய லட்சாதிபதி தான் அவர், பெரிய கோடீஸ்வரர் தான். ஆனா இப்போதைக்கு அவர் திவாலா, ஒட்டுமொத்த பணமும் கடனுக்கே சரியா போயிடும். ஒட்டுமொத்தமும் இவ்வளவு கடன் அவர்கிட்ட இருக்கு. இப்போதைக்கு அவர் ஏழையாக இருக்கிறார், ஃபக்கீராக இருக்கிறார், அவருக்கு அந்த கடன்களை அடைக்கக்கூடிய நிலை இல்லை என்றால் அவருடைய கடனை அடைப்பதற்காக ஜக்காத்துடைய பணத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாம்.
இன்னொன்று ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்கள் என்பது ஜிஹாதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முஸ்லிமான ஏழை குழந்தைகள், படிக்கக்கூடிய ஓதக்கூடிய ஏழை குழந்தைகள், இவர்களுக்கும் கொடுக்கலாம். அதுலேயும் பணக்கார குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடாது. ஜக்காத் அவங்களுக்கு கொடுத்தா ஜக்காத் நிறைவேறாது. இப்னு சபீல், வழிப்போக்கர், பெரிய லட்சாதிபதி, பெரிய கோடீஸ்வரர், எங்க ஊர்ல மெட்ராஸுக்கு வந்தார். வந்த இடத்துல மெட்ராஸினுடைய வேலையை மெட்ராஸ்காரங்க காட்டி, அதாவது வழிப்பறி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம அனாதையா நிற்கிறார். இப்ப இவர் ஊர்ல பெரிய கோடீஸ்வரர் தான், ஆனா இங்க அவரு வழிப்போக்கர். வந்தாரு, வந்த இடத்துல காசை தவற விட்டுட்டாரு. இப்ப இவருக்கு பணம் இல்லை போய் சேர்றதுக்கு என்று சொன்னால் இவருக்கு பேர் இப்னு சபீல், வழிப்போக்கர். இவருக்கும் ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். ஊர்ல இவர் பெரிய கோடீஸ்வரன், பெரிய லட்சாதிபதி, ஆனாலும் அவருக்கு என்ன செய்யலாம்? இங்கே ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். எப்ப? அவர்கிட்ட ஒன்றுமில்லாத ஒரு நிர்கதியான ஒரு நிலையை அவர் அடைந்திருக்கிற போது என்று இப்படி 8 வகையினரை குர்ஆன் அடையாளப்படுத்தி தரும். இந்த 8 வகையினரிலையும் சிறந்தவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தருபவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம சொந்த பந்தத்தை சார்ந்த ஏழைகள். வேற யாரும் இல்லாம நம்மளுடைய சொந்த பந்தத்தை, நம்மளுடைய சொந்தத்திலேயே எவ்வளவு பேரு இதனுடைய ஏழைகளாக, மிஸ்கீனாக, அதாவது அன்றாட காட்சிகளாக இருப்பாங்க. அன்னன்னைக்கு வரும், அன்னன்னைக்கு சாப்பிடுவாங்க, பெரிய இதெல்லாம் இல்லை, சேட்டெல்லாம் ஒண்ணு வைக்கல. அது மாதிரியான நிலையில் உள்ள ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதே மிக மிக சிறந்தது. ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது, அத்தா மகனுக்கு, மகன் அத்தாவுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. அத்தா தனியா வாழ்றார், மகன் தனியா வாழ்றார். மகன் பெரிய பணக்காரன், அத்தா இன்னும் ஏழையாவே இருக்கிறார். இப்ப அத்தா ஏழை தானே, என் பணத்தை யாருக்கோ கொடுக்கறதுக்கு எங்க அத்தாக்கே கொடுக்கிறேன்னு ஜக்காத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா மகன் அத்தாவுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர். தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து தான் அத்தாவுக்கு செலவு பண்ணுமே தவிர ஜக்காத் பணத்தை எடுத்து அத்தாவுக்கு கொடுக்க கூடாது. அதே போல ஒரு அத்தா பெரிய பணக்காரர் இருக்கார், மகன் ரொம்ப ஏழையா இருக்கார், அத்தாவுடைய பணத்தை மகனுக்கும் கொடுக்க கூடாது. அதே போல பேரம்பேத்திகள், அத்தா, அத்தாவுக்கு மேல தாத்தா பாட்டி, அவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. குழந்தைகள், குழந்தைகளுடைய பேர குழந்தைகள், அவர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது? ஜக்காத்துடைய காசை செலுத்தக்கூடாது. கணவன் மனைவி, கணவன் ஏழையா இருக்கிறார், மனைவி நல்ல பணக்காரர் இருக்கா. பணக்காரன்னா என்ன அர்த்தம்? மனைவிட்ட 25 பவுன் நகை இருக்கு, இவர்கிட்ட 35,000 ரூபாய் சேமிப்பு 1 வருஷ காலங்கள் இல்லை. இப்ப இவர் ஏழை, மனைவி வசதி படைத்தவங்க. மனைவியின் மீது ஜக்காத் கடமையா இருக்கு, ஜக்காத் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப யாருக்கோ கொடுக்கறதுக்கு பதிலா தான் மாப்பிள்ளைக்கே கொடுக்கலாமா, தன்னுடைய கணவனுக்கே கொடுக்கலாமான்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எப்படி அத்தா மகனுடைய உறவோ அதே போலதான் கணவன் மனைவியினுடைய உறவும். ஒருவர் மற்றவருக்கு தங்களுக்குள் ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்க கூடாது. ஷாஃபி இமாம் சொல்லுவார்கள், இல்ல, இந்த பெண்ணு தன்னுடைய கணவனுக்கே, கணவன் ஏழையாக இருந்தால், மிஸ்கீனாக இருந்தால் ஏழைக்கே கொடுக்கலாம் என்பது மட்டுமல்ல, அவருக்கு கொடுப்பதுதான் சிறப்பானது. அவர் ஏழையாக இருந்தால் அவர்கிட்ட எந்த பொருளும் 35,000 ரூபாய், இன்றைய மதிப்பின்படி 35,000 ரூபாய் 1 வருட காலங்கள் அவரிடத்தில் சேமிப்பில் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அவர்களிடத்தில் கொடுக்கலாம் என்பது ஷாஃபி இமாம் அவர்களுடைய கருத்து. இப்படி ஏராளமான சட்டத்திட்டங்கள் ஜக்காத்தில் இருக்கிறது. நாம் ஜக்காத்தை நிறைவேற்றும் போது கண்டிப்பாக கணக்கு பார்த்துத்தான் நிறைவேற்ற வேண்டும். இன்னொன்று, நம்ம இடத்துல இருக்கிற ஒரு பழக்கம், ரமலான்ல மட்டுமே ஜக்காத்தை கொடுக்கிறது. மற்ற மாசத்துலாம் ஏழைகளுக்கு பசிக்கவே பசிக்காதா? ரமலான்ல மட்டும்தான் பசிக்குமா? இன்னும் சொல்ல போனா ரமலான்ல தான் பசிக்காது. ரமலான்ல தான் நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஃபித்ர் அரிசி வருது, காசு வருது, எப்படி எல்லாமோ காலம் ஓடிடுது. ரமலானை பொறுத்தவரை, ரமலான் அல்லாத மாதத்தை பொறுத்தவரை ஏழைகள் அதிகம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே ரமலானுக்காக ஒதுக்காம முடிந்த அளவு நம்முடைய ஜக்காத்துடைய தேதி என்று வருகிறதோ அன்றே நம்முடைய ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது அல்லாமல் இன்னொன்றும் செய்யலாம். அப்பப்ப தேவைக்கு யாராவது வர்றாங்க, அவங்க ஜக்காத் வாங்க கடமை உள்ளவங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிற போது நம்ம கணக்கு வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். இப்ப இந்த ரமலான்ல தான் நம்ம கடமையாச்சு, ரமலான்ல கொடுத்துட்டோம், இனி அடுத்த ரமலான்லாம் கடமையாகும். 1 வருஷ காலங்கள் இருக்கு. ஆனா இந்த 1 வருஷ காலங்களுக்கு இடையில எவ்வளவு பேர் ஏழைகள், மிஸ்கின்கள் நம்ம தேடி வர்றாங்க, அவங்களுக்கு நம்முடைய கொடுத்தோம். இது ஜக்காத்துடைய கணக்குல நியத்து வச்சு எழுதி வச்சுக்கலாம், எவ்வளவு கொடுக்குறோன்னு. அடுத்த ரமலான்ல கடமையாகும் போது கணக்கு பார்ப்போமா இல்லையா? அப்படி கணக்கு பார்க்கிற போது எவ்வளவு கடமையாக இருக்கிறதோ அதை இந்த 1 வருட காலத்தில் எவ்வளவு ஜக்காத் கொடுத்திருக்கிறோமோ இதுல இருந்து கழிச்சுக்கலாம். இதுவும் தப்பில்லை, செய்யலாம், தாராளமாக. இப்படி 1000 சட்டங்கள் இருக்கிறது. அவரவர்களுக்கு உண்டான சில சட்டங்களும் இருக்கும், அதை எல்லாராலையும் யோசிக்க முடியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரியான சட்டங்களை தயவு செய்து சரியான தகுதி வாய்ந்த ஆலிம்களை அணுகி அதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஜக்காத் பணத்தை சரியான முறையில் நிறைவேற்றி மறுமையினுடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.